நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானம் சொல்லுவோம், குடும்பஸ்தானம் சொல்லுவோம், தனஸ்தானம் சொல்லுவோம். அன்றாடம் கையில் புலக்கூடிய தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்துக்கு உதவி செய்யறது அதுக்கு நேர் இருக்கக்கூடிய 7ஆம் பாகமான 8ஆம் பாவம் தாங்க. அது சார் 8ஆம் பாவம் மோசமான பாவம், அது எப்படி 2ஆம் பாவத்துக்கு உதவி செய்யும் அப்படின்னா, இந்த வாக்குஸ்தானம் சொல்றோம். அந்த சித்தாந்தப்படி அதை வைகரி, மத்தியமை, பைசந்தி, சூக்குமை என்று சொல்லுவோம், ஸ்தூல வைகரி என்று சொல்லுவோம். இந்த வாக்கு தாங்க நம்ம உடம்பையும் உயிரையும் ஒட்டி இருக்கிற பசை. இந்த வாக்கு நின்று வச்சுக்கோங்க, உயிர் பிரிஞ்சிடும். அப்போ இந்த 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னா வாக்கு நல்லா இருக்கணும். நம்ம வயசாகி ரொம்ப முடியாத கிடக்குறாங்க, என்ன சொல்றோம்? சார் பேச்செல்லாம் அடங்கிருச்சு சார். அப்ப இந்த வாக்கெல்லாம் அடங்கிருச்சு சார், எப்ப போகுமோ தெரியல. இந்த வாக்கு அடங்கினால் உயிரும் உடம்பும் பிரிந்து விடும். மகான்கள் வாக்கை அடக்கி உள்ளடக்கி உயிரோடு இருக்கும் போது அவங்க இந்த உடம்பையும் உயிரையும் தனியாக பிரித்து வைத்தார்கள். அதனால அவங்க உடம்பிலே ஏற்படுகின்ற உணர்வு உயிரிலே பாதிக்காது. அது மகான்களுடைய வேலை, அது ஜீவ முக்தின்னு பேர். அதுக்கு அவங்க வேற மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க, அது வேற. நமக்கெல்லாம் வாக்கு அடங்கிருச்சுன்னா உயிர் போயிடும், பேச்சு மூச்சு இல்லை சார், அப்படிதான் சொல்றோம். அப்போ இது பசை. 2ஆம் பாவம் தான் 8ஆம் பாவத்துக்கு உதவி செய்யுது. 8ஆம் பாவம் எப்படி சார் 2ஆம் பாவத்துக்கு உதவி செய்யுது அப்படின்னா, இந்த 8ஆம் பாவத்துக்கு 5, 9 பாவம் எது? ஒன்னு விரயஸ்தானமான 12ஆம் இடம், ஒன்னு 4ஆம் இடம். பாத்துங்க, 2ஆம் இடத்தை என்ன சொல்றோம்? தனஸ்தானம். அன்றாடம் கையில் பழக்கூடிய பணம், அன்றாடம் கையில் வரக்கூடிய வரவு. இப்போ அன்றாடம் வரவு சிறப்பா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, பணம் ஏறுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 8ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவத்து பாக்கியத்துல முதலீடு பண்ணுவீங்க. அந்த பாக்கியம் 4ஆம் பாவம், சொத்து வாங்கி போடுவீங்க. 4ஆம் பாவம் என்ன? சொத்து, வீடு, வாகனம், இதுதானே முதலீடு பண்ணுவீங்க, சொத்தா மாத்துவீங்க. சரி, இந்த 2ஆம் இடம் பலவீனம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விரயஸ்தானம். அதுக்கு 12ஆம் இடத்தை விரயம் பண்ணுவீங்க. ஏதோ ஒன்று விரயம் பண்ணுவீங்க, சொத்துக்களை விரயம் பண்ணி இது பண்ணியோ இந்த பணமா மாத்தி கொடுக்கும். அப்போ 2ஆம் பாவம் சரியா எங்கணும் அப்படின்னா, நம்ம கையில அன்றாட பணம் சரியா இருக்கணும், நல்ல ஒரு ஆயுள் பலம் இருக்கணும், நல்ல ஒரு தன்மை இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும், கிடக்கூடாது. அதுக்கு 5, 9 4, 12 ஜாதகருக்கு சிறப்பு செய்யற மாதிரி இருக்கணும். எந்த பாவகமே ஜாதகருக்கு மோசமான பாவகம் அல்ல. ஒரு பாவகம் இயங்குவதற்கு அதனுடைய சூட்சமங்கள் மற்ற பாவகங்கள் அதற்கு நேர் 7ஆம் பாவகத்தில் முழுமையாக வைத்து அதற்கு உறுதுணையாக அதற்கு 5, 9 பாவகங்கள் இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது வந்து நல்ல பாவகம், கெட்ட பாவகம். 6, 8, 12 அப்படிங்கிறது அது உங்களுக்கு வந்து சில சோதனைகளை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துகிற பாவகம். அதனால அது கெட்ட பாவம்னு முழுசா எடுத்துக்கூடாது. அது ஏங்கினோம்னா இன்னொன்று உதவி செஞ்சுதான் தீரணும் அப்படிங்கிறது